ஹாலிவுட்டில் இருக்க ஒரு நியூஸ்லேருந்து இங்கே இருக்க லோக்கல் மீடியா வரைக்கும் இந்தியா ஃபுல்லாகவே வந்து இப்போ கேப்டனுக்காக இவ்வளோ இரங்கல் தெரிவித்து தொடர்ந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னடான்னு சொல்லி இந்த காலத்து இந்த 2K கிட்ஸ் சொல்லப்படுறவங்க வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கலாம். உங்களாம் ஒன்று சொல்கிறேன், நீங்களாம் எந்த அளவுக்கு விக்ரம் KGF படத்தை பார்த்து வியந்தீங்களோ அதை 90 காலகட்டத்திலே பண்ணவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த். அன்றைக்கி தேதி வந்து ஆக்ஷன் ஹீரோனால இந்தியாவிலே நம்ம கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். அவர் அளவுக்கு டூப் போடாமல் ஒரு படத்தில் நடிக்கவே முடியாது. அதே மாதிரி வந்து தொடர்ந்து பல ஹிட் படங்கள் கொடுத்தாரு. அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கு ஹிந்தி மார்க்கெட்டில் டப் பண்ணி போச்சுன்னா அவ்வளோ மக்கள் வந்து விரும்பி பார்ப்பாங்க. அதனால் கேப்டன் வந்து இந்தியா முழுக்க எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்து பவன் கல்யாண், வெங்கடேஷ், மோகன்லால், மம்முட்டின்னு சொல்லி எல்லா திரைப்பிரபலங்களும் அதே மாதிரி இந்திய அரசியல் தலைவர்கள் அனைவருமே வந்து இவருக்காக இரங்கல் தெரிவிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அரசியலையும் வந்து நேர்மையாக வந்து ஒரு குறை சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயமும் இல்லாமல் ரொம்ப நேர்மையாக செயல்பட்டு மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடித்தவர் தான் கேப்டன். பெறப்பட்ட மாமனிதர் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போனாலும் இந்த உலகம் உள்ளவரை அவள் புகழ் நிலைச்சு நிற்கும்.